வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தஹி பிண்டி. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் மோர் குழம்பு மாதிரி கொஞ்சம் இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தஹி பிண்டி ரெசிபிக்கு நான் 250 கிராம் நல்ல பிஞ்சு வெண்டைக்காவை எடுத்து 1.5 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் பீசஸை இதில் போட்டு நல்லா வறுக்கணும். வெண்டைக்காய் முழுசாக வெந்து நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு, வழுவழுப்பு இல்லை. ஸோ நல்ல கலரும் நல்ல ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் மாறின பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு பவுலில் 200 கிராம் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணணும். விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தயிர் க்ரீமியாக இருக்கும். கடாயில் ஊற்றும் போது கூட உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் தயிர் கடாயில் ஊற்றுனீங்கன்னா தயிர் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த டிஷ் நல்லா வராது. தயிரை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றின பிறகு ஃப்ளேம் ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்படி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கழித்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச வெண்டைக்காய் பீசஸ் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு கடாயை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்க விடணும். கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் தஹி பிண்டி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மோர் குழம்பு மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், இல்லை ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.